ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே திறப்பின் வாசல் நிற்கணுமே திறப்பின் வாசல் நிற்கணுமே என் தேசத்துக்காய் கதறணுமே என் தேசத்துக்காய் கதறணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஆண்டவராக இருக்கிறார். இந்த நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? திறப்பின் வாசல் நிற்க போகிறோம். அந்த தேசத்துக்கு பெரிய மாறுதல், நம்முடைய தமிழ்நாட்டில் பெரிய ஒரு எழுப்பு ஆகிய பெரிய ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சொல்ல முடியாத காரியங்களை கற்றுக் செய்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரை கனப்படுத்தும்படியாக நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டி எளிமை நின்று ஆண்டவரே எங்கள் தேசத்தை எங்கள் தமிழ்நாட்டில் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கற்றுக் செய்ய போகிறேன். ஆகவே நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் எங்கள் தேசத்தோடு எங்கள் தேசத்திலே ஆண்டவர் ஏற்படுத்தின தலைவரோடு நாங்கள் நிற்போம். தேசத்தின் தலைவருக்காக நாங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி எல்லாம் உடன்படிக்கை பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறபடியாக நீனும் நானும் ஜெபம் பண்ணினால்தான் நம்முடைய தேசம் காக்கப்படும். பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து பயமுறுத்தினாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ ஜனங்களை கைவிடுவர்கள் அல்ல, அவன் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆகவே உணர்ந்தவராய் பாடுவோம். திறப்பின் வாசலில் நிற்கணுமே நான் கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டி ஒப்புக்கொள்ளும் ஆண்டவரே நான் நிற்கணும். நான் தேசத்துக்காக நிற்க போகிறேன். ஜனங்களுக்காக நிற்க போகிறேன். கண்ணீரோடு வேதனையோடு கிடைக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக வியாதியில் கிடைக்கிறவர்களுக்காக போதைகளில் அடிமைப்பட்டவர்களுக்காக இத்தனை குடும்பங்கள் கடலில் கிடைக்கிறேன் அவர்களுக்காக இன்றைக்கு நாம் நிற்க போகிறோம். இன்றைக்கு நாம் நிற்க போகிறோம். தேசத்தில் பெரிய மாற்றத்தை கற்றுக் கொண்டு வர போகிறோம். திறப்பின் வாசலில் நிற்கணுமே வாய்களுக்கு சொல்லுங்க. வாசலில் நான் நிற்பேன். ஒருவனை தேடினேன். தேசத்துக்காக ஒருவனை கர்த்தர் எடுத்திருக்கிறான். ஒருவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த கால வேலையில் திறப்பின் வாசல் நான் நிற்கணுமே திறப்பின் வாசல் நிற்கணுமே என் தேசத்துக்காய் கதறணுமே என் தேசத்துக்காய் கதறணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா ஸ்தோத்திரம்
சந்தோஷமா இருக்கும். கொடுங்க வாட்ச் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர், ஜெபங்களை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் அநேக காரியங்களுக்காக. அதுக்காக நான் சீக்கிரமாக வேத வசனத்தில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சரியா? சந்தோஷமா இருக்கீங்க தானே? கொஞ்சம் பேராக இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். அப்போதான் என்ன இருக்கும்? பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குமா? சொல்ல தண்ணியாக வருமா? சரி சரி. நல்ல ஒரு 2 காரியத்தை நாங்கள் சீக்கிரமாய் பார்த்து இந்த உபவாச நாளில் வந்திருக்கிற நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடும். இல்லை, ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் ஆசீர்வாதத்துக்குரிய வழியை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இலகுவாக என்ன செஞ்சிடலாம்? நாம் ஜெயம் எடுக்கலாம். சரியா? ஆகவே ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களோட நான் என்ன செய்கிறேன், பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மளோடு கூட உதவி செய்வாராக. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்ப இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆகவே அங்கே வந்த ஸ்திரியானவள், ஆமீன், அவள் கடன்பட்டு ஒரு அடிமையாக வந்தபடினாலே, அப்போ எலிசா கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. ஆமீன். அப்போ இன்றைக்கி அதை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமீன். ஆகவே இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிகிற பொழுது, ஆமீன், 8வது வசனம் சொல்லுங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமியாவுக்கு போயிருக்கிற பொழுது அங்கே இருந்த கணம் பொருந்தின ஒரு ஸ்திரியை அவனை போஜனம் பண்ண வருந்து கேட்டுக்கொண்டால், அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். அப்ப இங்கே ஒரு ஏழ்மையான ஒரு சகோதரி, சரியா, தன் பிள்ளைகள் கடன்பட்டபடினால பிரச்சனைப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு வந்து எலிசாட்டு சொல்லுகிறார், ஆண்டவரே இப்படி என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்ற நேரம் டக்குன்னு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றேன். சரியா? அப்ப நாங்கள் அதை தான் பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? மற்றவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாராச்சும் ஒருத்தர் நமக்கு உதவின்னு கேட்டு வர்ற என்ன செய்யணும்? நம்ம உதவி செய்ய வேண்டும். ஆனால் இங்கே நாங்கள் இன்னொரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். சரியா? அப்போ எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்ய முடியாது. சரியா? சிலருக்கு நாங்கள் உதவி செய்கிற நேரம் அது எப்படி அவங்களுக்கு அந்த உதவி செய்யணும் அப்படி சொல்லி நமக்கு யோசனையாக இருக்கும். சரியா? உங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்யணும், உங்களுக்கு நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆமாம். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குற பொழுது, ஆமீன், அந்த யார் சுனேமியாவில் இருக்கிற அந்த ஸ்திரீ வந்து யாராம்? கனம் பொருந்தினவர் என்று சொல்லப்படுது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் அந்த பகுதியிலே, ஆமீன், அந்த ஊழியங்களுக்கு எலிசா போகிற பொழுது ஒவ்வொரு முறையும் அங்கே போய் தங்கிட்டு போவார்கள். அவர் இந்த ஸ்திரீ வந்து பெரிய பணக்காரியம், அதனால அவர்கள் பெரிய லாட்ஜ் எல்லாம் இருக்குமா. ஸோ அப்போ அந்த லாட்ஜில் வந்து தங்குற நேரம் இந்த ஸ்திரீக்கு, ஆமாம், எல்லா பொதுமக்களை போல ஒரு தேவ மனுஷன் என்ன செய்யக்கூடாது, வந்து அப்படிப்பட்ட இடங்களில் தங்காதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்ம வீட்டில் தங்குனா நமக்கு என்ன உண்டாகும்? நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நம்முடைய குறைவுகளை கர்த்தர் என்ன செய்வான்? நிறைவாக்குவார் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஒவ்வொரு முறையும் எலிசா அந்த பகுதியில் போகிற நேரம் எல்லாம் அந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க? பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள் சொல்லுது, பாருங்கள், அது வசனம் அழகாக சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டு. எலிசாவும் சாதாரண ஆளு, கூப்பிட்டோன்னு பேக்கத்திட்டு ஓடுறது. நம்ம கவனமாக இருக்கணும். யாரும் கூப்பிட்டாங்கன்னா அவனை நம்ம அப்படியாமல் போகக்கூடாது. பாருங்க, அது சொல்ற அழகா இருக்கு. வருந்தி கேட்டுக்கொண்ட வராமிட்டு ஊழியக்காரனுடைய பாலிசி எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்கள் கூப்பிட்டோன்னு என்ன செய்யக்கூடாது? ஓடி போயிடக்கூடாது. அவங்க பணக்காரவங்க வீடு வாசலெல்லாம் இருக்கு, நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு இனி நம்ம என்ன செய்யலாம்? அடிக்கடி போய் அங்கே ஊழியர் செய்யலாம், அந்த வீட்டில் போய் தங்கியிருந்து ஊழியர் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வருந்தி கேட்டபடினாலே ஆமே அங்கே நாகமான் வருந்தி கேட்கிறான், யார்? எலிசாட்ட இந்த காணிக்கை பெற்றுக்கொள்ளுங்க, தள்ளி விட்டான்னு சொல்லப்படுகிறது. வராமிட்டு அம்மா வீட்டில் எப்படிதான் இருக்கணும் கத்தரிப்பது. ஆகவே இங்கே பார்க்குறோம். அப்புறம் அதுக்கு பிறகு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? தன் புருஷனிடத்தில் சொல்கிறான். பாருங்களேன், அவர் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்துல இப்பொழுது வந்து போகிற அங்கே வந்து போகிற தேவ மனுஷன், தேவனுடைய மனுஷன். 2வது சாட்சியை பார்க்கிறோம். தேவ மனுஷனுடைய சாட்சி எப்படி இருக்கிறது?
அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், அவர் தேவ மனுஷன், பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லுங்க. இரண்டாவது காரியம் பார்க்கிறோம். ஆமே. மூன்றாவது பாருங்க, நாம் என்ன செய்யணும்? மெத்தையிலே ஒரு சிறிய அறையை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். ஒரு ரூம் கட்டிட்டாங்க, அழகான ஏசி எல்லாம் போட்டு ஊழியக்காரனுக்கு என்ன செய்யறாங்க? ஊழியக்காரனை கனப்படுத்துறாங்க. இந்த ஸ்திரியானவர் பிரஜாதி ஸ்திரியா இருந்தாலும் அவர் என்ன செய்யறாங்க? கனப்படுத்துகிறாங்க. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? ஊழியக்காரர்கள் உங்கள் வீடுகளுக்கு வந்து போவது உங்களுக்கு என்னது? பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமாவே இல்லையா? அவங்க ஊழியக்காரங்க சும்மா இல்லை, சாதாரணம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனால் ஏதாவது ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஒன்று அந்த வீட்டுக்குள்ள ஒரு தீமை இருந்திருக்கும், அல்லது ஒரு நன்மையை சொல்லும்படியாக ஆண்டவர் வந்திருப்பார். ஆகவே ஊழியக்காரர்கள் அதனால எந்த நேரமும் ஊழியக்காரங்க போகக்கூடாது. சிஸ்டர் நன்மை அப்படி இருக்கும். அதுலேயும் வருந்து கேட்டுக்கொண்டால் மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும்? ஊழியக்காரன் ஒரு இடத்துக்கு போக வேண்டும். சரி, அப்போ எலிசா இடத்துல நிறைய நல்ல பழக்கங்கள். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்து அவன் எலியா கூப்பிட்ட உடனே எல்லாவற்றையும் விட்டு 7 மாடுகள்லாம் இருந்ததுன்னா பெரிய ரிச் மேன். யாரு? எலிசா. அவன் அப்படிப்பட்ட மனுஷன் கூப்பிட்ட உடனே அம்மா அப்பாக்கிட்ட சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கெட்டுக்கு பார்ட்டி ஒன்று போட்டுட்டு திரும்பி வாராரு. வந்து என்ன செய்யறாரு? அங்கே வந்து அவரோட வந்து என்ன செய்யறாரு? அவரோட வந்தது மாத்திரமல்ல, வந்து என்ன செஞ்சாரு? சொல்லுங்க. வந்து என்ன செஞ்சாரு? அவருடைய சுற்றி திரிஞ்சு அவருக்கு இருக்கிறவங்க ஆசீர்வாதத்தை, வல்லமைகளை, வரங்களை எல்லாம் என்ன செஞ்சாரு? வெற்றிவாய் பெற்றுக் கொண்டார். எலியாவை குறித்து சொல்லப்படுவதை விட எலிசாவை குறித்து அவர் செய்த அற்புதங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் மேலாக அவருடைய மரித்து போன சரீரத்திலே ஒரு மனிதன் விழுந்த பொழுது அவன் உயிர் பெற்றான் என்று சொல்லப்ப எந்த அளவுக்கு இஸ் தி ஹோலி மேன். ஆமாவே இல்லையா? மரித்த சரீரத்துக்குள்ள அந்த எலும்புகளுக்குள்ளே என்ன இருக்கிறது? அதுதான் நம்ம எல்லாருக்குள்ளே அதான் இருக்கு. அந்த போன்ஸ் அதுக்குள்ள இருக்கிறது அதுதான். சில நேரங்கள் மரித்து போன சரீரத்திலிருந்து கூட அந்த எலும்புகள் இருந்து கூட சிலதை எடுத்து கண்டுபிடிச்சி இவங்க என்ன ஜீன்ல உள்ளவங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. அதுதான் முதல் ஜீன். சரியா? அது பிடித்து இருக்கு. ஆமாசிங்க. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். நல்ல தூங்கி இருக்கிறார். டக்குன்னு அவருக்கு என்ன உண்டாயிட்டு? அவருக்கு ஒரு யோசனை. நாங்கள் பேசுறாரு போல இல்லையா? என்னடா அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம், என்ன செய்யணும்? அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், என்ன செய்யணும்? அந்த வீட்டுக்கு என்ன செய்யணும்? ஏதாச்சும் ஒரு நன்மையை செய்ய வேண்டும். அப்ப நன்மை செய்ய வேண்டும். அப்படி யோசிச்சுட்டு பாருங்களேன், அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சுனேமியாவை அழைத்துக் கொண்டு வா என்றான். அவன் அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நிற்கிறான். அவன் கேயாசை பார்த்து, அவன் அந்த ஸ்திரியை பார்க்கவில்லை, கேயாசை பார்க்கிறவராம். அதான் ஊழியக்காரர்கள் எங்க போனாலும் என்ன செய்ய வேண்டும்? தனித்து போகக்கூடாது. தன்னோடு ஒருத்தர் என்ன செய்யணும்? அழைச்சிக்கிட்டு போகணும். திருமணம் முடித்தவர்கள் கணவன் மனைவியாக ஊழியர்களுக்கு போக வேண்டும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அந்த அம்மா வந்து தான் நிற்கிறாங்களே. அப்போ என்ன கேசி, நீ போயிட்டு அந்த டீ கொஞ்சம் வாங்கிட்டு வா, நான் கொஞ்சம் அம்மாட்ட பேசுகிறேன். இல்லை, என்ன நடக்குது? கேயாசியை பார்த்து இதோ சகல சலக்கரணையோடு. சலக்கரணைன்னா என்னது? அந்த அளவுக்கு என்னது? எலிசாவை அந்த அளவுக்கு அந்த அம்மா என்ன செய்யறாங்க? நேரத்துக்கு காலையில எழும்பி டீ கொடுக்குறாங்க, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. அவர் சொல்ல, நீங்க உபவாசம் போய் சொல்லுடா, உபவாசம் சொல்லு அப்படின்னா என்ன செய்றாங்க? தண்ணி கொண்டு வைக்கிறாங்க, சொல்றது நீ கொண்டு. தெரியுமா ஊழியக்காரங்கள், நீங்கள்லாம் அனுபவப்படணும். ஊழியம்னா அப்படிதாங்க. அவன் நம்ம நல்ல ஊழியம் செஞ்சு நம்ம போகிற இடங்களை அப்படிதான் கனப்படுத்துவாங்க. இப்போ உங்களை நான் கனப்படுத்தினா கர்த்தர் என்னை கனப்படுத்துவார். உங்களை நான் இந்த அளவுக்கு நேசித்து உங்கள் மேலே அன்பு பாராட்டணும், அந்த அன்பு பாராட்டுறது நான் வெளியில் போகிற போது எனக்கு அதெல்லாம் கிடைக்கும். அதனால உங்கள் மேலே நான் ரொம்ப அன்பா சிநேகமாக இருக்குது. உங்களை கோவப்பட்டு ஏற்று கூட நான் போகிற இடத்துல எனக்கு ஆண்டவர் செய்வார், அந்த மாதிரி ஆட்களை தான் கொடுப்பார். சரியா? ஸோ அதனால கேயாசியை பார்த்து இதோ அப்படிப்பட்ட சகல நற்கருணையோடு. அப்படின்னா என்னது? பாருங்க, வாசிக்கிற என்னது? சகல சலக்கரணையோடு. அப்படின்னா ஒரு அவ்வளோ பெரிய பணக்காரி, ஒரு கோடீஸ்வரி, பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறவன் ஊழியக்காரனுக்கு வந்து பணிவிடை செய்யணும். என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும். இன்றைக்கு நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பணிவிடை செய்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமா இல்லை? சில பேராக இருந்தால் என்ன செய்வாங்க? வேலைக்காரங்களை போயிட்டு பாஸ்டருக்கு டீ வைங்க, பாஸ்டருக்கு அதை வைங்க, இதை வைங்க. இல்லை, ஆபிரகாம் என்ன செய்கிறான்?
தூதர்கள் வருகிற போது இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் மூவரும் வந்து அமருகிற பொழுது யார் ஆபிரகாம் ஓடி போயிட்டு, வயதான மனுஷன் ஓடி போய் அந்த இடத்துல போய் என்ன செய்கிறார், ஒரு கன்றை கொண்டு வந்து தானே சமைத்து கொண்டு வந்து பரிமாறுகிறார். ஆமாம் இல்லையா? அப்போ பரிமாறணும்னு ஆண்டவர் இருக்கு. நான் என்ன செய்ய முடியல, அவரிடத்துல எதை நான் மறைப்பேனோ? இவ்வளவு வெளிப்படையா செய்கிற ஒரு காரியத்துக்கு அப்ப என்ன நடக்குது? வெளிப்படையா பேசுறதுனால அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு இதை நான் மறைப்பேனோ, அவனோடது தீர்க்கதரிசி அல்லவா, அவனுக்கு நான் இதை மறைப்பேனோ என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க மகள. சலக்கரணையை உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இங்கே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது பிரதி உபகாரம். அப்படிதான் இதுக்கும் அதுக்கும் தான் இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணி பேச போகிறேன். இவ ஏழை ஸ்திரியானவள் தனக்கு உதவி கேட்க வருகிற போது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இங்கே பெரிய வசதி படைத்த ஒரு ஸ்திரீ வந்து சகல விதமான அன்போடு பரிமாறுகிற பொழுது உனக்கு நான் என்ன செய்ய முடியும்? புரியுதா? உங்களுக்கு புரியுதா? ஹலோ, எல்லாருக்கும் புரியுதா? ஒரு சாதாரண ஏழைகள் வீட்டில் போய் நம்ம என்ன செய்யலாம்? போயிட்டு என்ன வேணுமா, என்ன செய்யலாம் கேட்கலாம். ஒரு பணக்கார வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டால் என்ன செய்யணும்? அதனால தான் இங்கே கேட்கிறாரு, ஐயோ இவ்வளவுலாம் சரி, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்யணும்? உனக்கு எல்லாமே இருக்குதே, அப்போ நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் காரியம். சரியா? ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டில், அப்போ வெளிநாட்டில் அவர் இருக்கிற நேரம் ஆண்டவர் சொன்னாராம், நீ அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணு அப்படின்னா. சரின்னு சொல்லி இவர் அந்த வீட்டுக்கு போனாராம். அந்த வீட்டுக்கு போன உடனே பார்த்தா பெரிய பணக்கார குடும்பமா, வீட்டில் கார் என்ன, ஏசி என்ன எல்லாம் கொண்டிருக்கிறோம். இவர் போய் ஆண்டவரை கேட்குறோம், ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு போய் நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறது? நம்ம இல்லாத வீட்டில் தான் போய் கண்ணை மூடிட்டு போய் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதிக்கிறாரம்மா, அப்பத்தையும் வெண்ணையும் ஆசீர்வதிக்கிறாருன்னா அவங்க வீட்டில் அப்பவும் என்ன எப்படி இருக்கு, நிறைஞ்சு கிடக்கு. அப்புறம் என்னது, அப்போ இவர் பயங்கர ஸ்ட்ரகலாம். அப்போ அவர் சொல்கிறேன், என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற நேரம், இல்லை நீ போயிட்டு என்ன செய்யணும், நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி இவர் போனான். அவள் போனதுக்கு பிறகு அப்படி சொன்ன, சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னோடனே அப்போ ஒவ்வொரு கதவு திறக்கப்படுது. ஒரு கதவு திறக்கப்படுது மனைவி, இன்னொரு கதவு திறக்கப்படும் ஹஸ்பண்ட், இன்னொரு கதவை மகள், இன்னொரு மகன், 4 பேர் 4 ரூம்லேருந்து வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் இன்றைக்கு வராதிருந்தால் இந்த வீட்டிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கும், நாங்கள் எல்லாம் பிரிந்து போவதோ அல்லது மறித்து போவதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது, அதை ஆண்டவர் உங்களை அனுப்பி இருக்கிறார். அம்மாவில் அப்படி சில நேரங்களில் நம்ம வெளி தோட்டத்துக்கு நாங்கள் எப்படி இருப்போம், நல்லா இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுவோடு இந்த ஸ்திரிக்கு அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியல. எலிசா அவருக்கு பெரிய ஊழியக்காரனுக்கு என்ன செய்ய முடியல, என்னமா செய்யணும், உனக்கு என்ன செய்யணுமா, உனக்கு என்ன காரணம், கார் வீடுனா வீடு இருக்கு, சொத்து சுகம் எல்லாம் இருக்கு, நான் ஊழியக்காரன் வீட்டில் வந்து தங்கி இருக்கிறேன், என்னால் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்ட்டு யோசிக்கிறார். அதான் பிரதிபாகம். சொல்லுங்க, நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்த ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட மேலானது என்னது, பிரதிபகாரம். எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் நீங்கள் அந்த வீட்டுக்கு போனபடினா உங்களை கொண்டு கர்த்தர் அந்த வீட்டுக்கு ஒரு காரியத்தை செய்வார். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவனுக்கு என்ன செஞ்சிருப்பான், எலிசா ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவரே இந்த வீட்டில் தங்க வச்சிருக்கீங்க, என்ன தெரியல, என்ன மேட்டர்னு தெரியல, அந்த அம்மா கொண்டு வந்து ஒரு வீடெல்லாம் கட்டி கொடுத்து லைட்லாம் போட்டு ஏசியெல்லாம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க, இந்த வீட்டில் என்ன குறை எப்படிலாம் பண்ணி போய் கேளு அப்படி சொல்லியிருப்பார். அதனால தான் உடனே என்ன செய்யறாரு, வேலைக்காரன் போயிட்டு கேளுமா அப்படின்னு. வாசிங்களேன், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ சொல்றாரு. இப்போ நீ பெரிய ரிச்சா இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு என்னது ஏதாச்சும் ஒரு சாதாரண தேவையான 2 மூட்டை அரிசி வாங்கி தரேங்க, வேற என்னது தக்காளி ஒரு கிலோ வாங்கி, அதெல்லாம் இல்லை. இப்போ உனக்கு நீ இருக்கிற ரேஞ்சுக்கு உனக்கு வேலை செய்யறது ஏதாச்சும் அரசாங்கத்தின் மூலம் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நான் அதை என்ன செய்வேன், நான் தீர்த்து வைப்பேன். மற்றபடி நீ எதுலையும் என்ன இல்லை, நீ குறைவில்லை. சொல்லுங்க, நான் எதுலையும் குறைவில்லை. ஆமாம், நம்ம எதுலையும் குறைவில்லாமல் இருக்கிறோம். ஆமாம், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு அதை கத்த நிறைவு செய்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுக்குறான். ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்தாவது உனக்கு நான் பேச வேண்டிய காரியம் உண்டா என்று
அவளை கேட்ட உடனே ஆமா பாஸ்டர், இந்த ரோட்டெல்லாம் போடல பாஸ்டர், இந்த வீட்டுக்கு பிரச்சனை அதனாலதான் அப்படின்னு சொல்லலாம் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் உங்க மூலமா பேசிட்டாருன்னு அந்த அம்மா சொல்லல. அந்த அம்மா சொல்லுகிறா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் போயிருக்கிறேன். ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் கண்டவங்ககிட்ட எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஜெபம்னு போயிட்டு கண்டதெல்லாம் கோர்த்து விடக்கூடாது. நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், வேதனை இருக்கிறேன், சஞ்சலத்தில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான் எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள் எப்பொழுதுமே அப்படி நீங்க சொன்னீங்கன்னா தான் ஆண்டவருக்கு சுருக்குன்னு குத்துவோம். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இந்த பிள்ளை என்ன செய்யுது, சந்தோஷமா இருக்குன்னு சொல்றானா, நான் அவரோட கூட இருக்கிறேன். அவருடைய விசுவாசம் அவரை பெருகிக்கிட்டே இருக்கேன். அவருடைய விசுவாசம் இன்னும் பெருகி வர்றதுக்கு என்ன செய்யணும், அதான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, அநீதிமான் நீதி செய்கிற பொழுது ஆண்டவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். சரியா? சோ பிரதி உபகாரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை வாசித்து நாங்கள் ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 3:27 வாசிக்கும் மகள். நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணி, எங்களுக்கு நமக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு எல்லாருக்கும் அல்ல, என்ன செய்யணும், யாருக்கு செய்யணுமோ அவர்களுக்கு தான் தான தர்மம் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் நம்ம செய்யணும். அதுவும் எப்படி சொல்ற, நன்மை செய்ய. அப்ப நமக்கு ஏதோ ஒரு காரியங்களை செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குன்னா நம்ம தட்டி கழிச்சுட்டு போயிடக்கூடாது. யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த உதவி என்ன செய்யக்கூடாது, ஏன் அவங்களுக்கு செய்யணும் செய்யக்கூடாது நினைக்க கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு செய்யணும். வாசிங்க. உனக்கு டேலண்ட் இருக்கிற பொழுது அதை செய்யத்தக்கவருக்கு என்ன செய்யணும், இராது. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு செய்ய வேண்டும். கலாத்தியர் 6:10 வாசிங்க மகள். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்ய வேண்டுமா, கலாத்தியருக்கு எழுதுகிற பொழுது சொல்றார். வாசிக்கிற மகன். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் நீங்க என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். ஆனால் ஸ்பெஷலி விசேஷமாக விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுக்கு தான் உங்களை ஆசீர்வதித்து வச்சுக்கணும். நீங்க மற்றவங்க என்ன செய்யணும், நீங்களே சேர்த்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. என்ன செய்ய வேண்டும், விசுவாச பிள்ளைகள் இடறி போய் கிடக்கிற நேரம் அவர்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஆமாவில் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆகவே அதான் சொல்றேன், பிரதி உபகாரமான காரியம் எல்லாருக்கும் அல்ல, செய்யக்கூடியவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும். நீங்க செஞ்சீங்கன்னா பரலோகத்திற்கு தேவன் என்ன செய்வார், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவர் கொண்டு வந்து என்ன செய்வாராம், அதிகமாக கொடுப்பாராம். ஆமே. அப்போஸ்தலர் 11:29-30 வாசிக்கும் மக்கள். அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக, திராணிக்கு அது பாருங்க, அதான் மிக முக்கியம். திராணிக்கு என்று சொல்லப்படுகிறது நம்ம கஷ்டப்பட்டு இல்லை, ஐயோ அப்படியே யோசிக்கக்கூடாது, ஐயோ உங்களுக்கு கொடுக்கணுமே அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் செய்யணும். உங்களுக்கு 10 ரூபா கொடுக்க முடியும், அந்த 10 ரூபாய் தான் கொடுக்கணுமே தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது, கடன் போட்டு 20 ரூபாய் கொடுக்கக்கூடாது. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை மனமுகந்து என்ன செய்ய வேண்டும், அதை கொடுக்க வேண்டுமே தவிர நீங்க போயிட்டு ஐயோ அவங்க கேட்குறாங்களே சொல்லி நீங்க போயிட்டு கடன் போடக்கூடாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை என்ன செய்யணும், அதை நீங்க கொடுக்கணும். ஆமாம் இல்லையா? அதை தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது, பிரச்சனை பட்டுக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கவனம் வேணும், தெளிவாக எல்லாம் எழுதி வச்சிருக்கிற. வாசிடா. அப்பொழுது சீசரில் அவரவர் திராணிக்கு தக்கதாக யூதாவிலே குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, ஒரு காரியத்தை செய்யணும். நம்ம சபையில ஒரு சகோதரி இப்படி இருக்கிறாங்க, ஒரு சகோதரன் இப்படி இருக்கிறாங்க, சபையில இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டும், எல்லாம் கெட்டு ஒன்றா சேர்ந்து என்ன செய்ய வேண்டும். அவன் பாலுக்கு 10 ரூபா போட்டோம்னா என்ன நடக்கும் சொல்லுங்களேன். ஒரு 100 ரூபா கிடைச்சுன்னா என்ன ஆகும், ஒரு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கும், 10 பேர் சேர்ந்து 100 ரூபா கொடுக்கணும்னா அவங்களுக்கு பிரயோசனம். ரொம்ப பாருங்க சொல்றாரு, நம்ம எல்லாம் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த கடைசி பகுதி வாசி எல்லாம் சேர்ந்து யூதாவிலே குடியிருக்கிற
சகோதரருக்கு நம்மனா யாரு? சகோதரர்கள். சபைக்கு வருகிற சகோதர சகோதரிகள் ஒருத்தர். அதுதான் நான் சொல்றது. டீயெல்லாம் குடிக்க விசாரித்து ஒன்று நம்ம எல்லாம் ஜெபத்திலேயே கொண்டு போகக்கூடாது. ஜெபமும் பண்ணணும். முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிலருக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம உதவி செய்கிற நேரம் கர்த்தர் அந்த பிரதி உபகாரத்தை அவர் நமக்கு செய்வார். அதுதான் மிக முக்கியமானது. சரி, அன்றைய சபையில் அவன் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் என்ன நடந்துச்சு? ஏமாற்றுகிறவர் சபைகளுக்குள்ளே வந்ததுனால தான் நிறைய காரியங்கள் அப்படியே இதாகிது. நம்ம மனதில் உடைஞ்சு போயிடுது. சரி, வாசிங்க. உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். தீர்மானம் பண்றாங்க. நம்ம என்ன செய்யணும்? உடனே நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு உதவி செஞ்சிடணும். ஆமா இல்லையா? அவங்க நெருக்கத்தில் இருக்கிறாங்க, பண நெருக்கத்தில் இருக்கிறாங்க, பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அதனை சகோதரர்கள், நம்ம உடன்பிறப்புகள், ரத்த சம்பந்தமானவர்கள். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அது பரவாயில்ல, அவங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிடுவாங்க அப்படி நம்ம நினைக்க கூடாது. நம்மால் இயன்றதை நாம் கொடுக்கிற பொழுது, நீங்கள் 10 ரூபாய் நீங்கள் கொடுக்கிற பொழுது உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? 20 ரூபாய் கொடுப்பாரு. வெரி குட். அது சரியான ஆன்சர். இட்ஸ் குட் ஆன்சர். நமக்கு எவ்வளவு தேவையோ அதை ஆண்டவர் பூர்த்தி செய்வாரே தவிர, நீங்க 10 ரூபா கொடுத்தீங்களா, இந்தாங்க 10 ரூபா, இந்தாங்க நான் ஒரு 5 ரூபா தரேன், 15 ரூபா, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு அந்த சகோதரன் சொன்னது போல உங்க தேவைக்கு காணு செய்கிற நீங்க என்ன செய்வீங்க? அடுத்து தேடுவீங்க. அம்மாவில யாருக்கெல்லாம் உதவி செய்யணுமோ. இதுதான் இது. இயேசு என்ன செய்கிறார்? தன்னிடத்துல இருக்கிறத என்ன செய்தான்? மற்றவருக்கு கொடுக்கும்படியாக அவர் நன்மை செய்கிறவராக என்ன செய்தாரு? அவர் சுற்றி திரிந்தார். அதுபோல நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். வாசினா அது என்னது? பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபாஸ் சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து. முக்கியமானவங்க கையில கொடுக்குறாங்க. பர்னபாசும் யாரு? பவுல் யாரு? இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதுதான் பவுலுடைய முதல் ஊழியம். பவுல் என்ன செய்கிறார்? ஏழ்மையா இருக்கிறவங்க, கஷ்டப்பட்ட சபைகளை போய் என்ன செய்யறாங்க? பொருளாதாரத்திலே, பணத்திலே தாங்கி அவர்களை பலப்படுத்துகிறார். அதுபோல நம்மளும் என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்களை இப்போ நம்ம அது என்னன்னா, ஒரு காரியத்தை செய்யறதுன்னா அந்த காரியத்தை நீங்க செய்தா பெற்றுக்கொண்டவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ எலிசாவின் காலத்திலே அந்த ஸ்திரீயிடத்துல கேட்கிற பொழுது, வீட்டில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெயும் அல்லாமல் உமது அடியான் வீட்டில் ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. எலிசா என்ன சொல்ல? போயிட்டு என்ன செய்யணும்? அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுல எல்லாம் போயிட்டு என்ன செய்யணும்? பாத்திரம்னா வாங்கிட்டு வாங்குறாரு. வாங்கிட்டு வந்துட்டு உன் குடும்பத்தோட என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்கிறாரு. குடும்பத்தோட உட்காந்து என்ன செய்யணும்? நீ ஜெபம் பண்ணுங்கிறாரு. அந்த மனுஷி, அவங்க புருஷன் தான் இல்லையா, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. பண்ணா என்ன நடக்குது? அங்க என்ன செய்யுது? வர்த்திக்க பண்ணுகிறார். அந்த ஒரு கலசம் தண்ணீரை ஆண்டவர் என்ன செய்ய, எண்ணெயை என்ன செய்கிறார்? வர்த்திக்க பண்ணி அதை என்ன செய்கிறார்? அப்படியே வார்த்தைப்படுது. வசனம் சொல்லுகிறது, அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு அவர்கள் பாத்திரங்களை அவளிடத்திலே கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் நிறைய சொல்லுங்க. ஆமீன். அப்போ அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் பிரதி உபகாரம், ஒருத்தருக்கு உதவி செய்கிறது குறித்து. 2 கொரிந்தியர் 8:3 வாசிக்கமாக. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் மிஞ்சியும் கொடுக்கிறாங்க. யாரு? மக்கதோனியா. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியாவுல இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்க? திறனுக்கு கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு என்ன செய்யறாங்க? சில நேரங்கள்ல ஆமே என்ன செய்வோம்? யாராச்சும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்படி பழக்கிறவங்களுக்கெல்லாம் யாருக்கு கொடுக்கறதா இருந்தா எப்படி கொடுப்பீங்க? சொல்லுங்க, எப்படி கொடுப்பீங்க? சந்தோஷமாக தான் கொடுப்போம். ஆனால் கொடுக்குற விஷயத்தை சொல்லுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, இப்போ நம்ம வீட்டில் தான் நான் உதாரணமாக சொல்லணும். எப்சிபா சிஸ்டர் இருக்கிறாங்களே, அவங்க அப்படி கொண்டு போய் கொடுக்குற நேரம், ரெபேக்கா சிஸ்டர் அவங்க அப்படி கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்புறம் அண்ணா சிஸ்டர் அவங்க அது ஏன் கொடுக்குறோம்? ஏன்னா கேட்குறீங்க, கொண்டு கொடுத்தா போதும், எங்கே போனாலும் 1 2 என்ன செய்வாங்க? அவங்கவுங்க என்னது, அவங்கவுங்களுக்கு திறனுக்கு தக்கதாக என்ன செய்வாங்க? இதெல்லாம் செய்கிற நேரம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது அம்மா என்ன செய்வாங்க? அவங்க 2 கொண்டு வந்து கொடுப்பாங்க. சாரி தெரியுமா?
ஸோ புரியுதா? அப்படி நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு அந்த அந்த மனப்பாடம் அதை நானும் படிச்சுக்கிட்டேன். நான் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்ன செய்யறது? அந்த கொடுக்குற எண்ணம் இருக்கு, கொடுக்கமான ஒரு பயமா இருக்கும், என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இப்போதான் ஆண்டவருக்கு வந்த பிறகுதான் என்ன செய்யறேன், அதுக்கு வந்த பிறகுதான் என்னது அந்த கொடுக்குற அபிஷேகம் வந்துருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன வரணும்? கொடுக்குற அபிஷேகம். வாங்குற அபிஷேகத்தை விட கொடுக்குற அபிஷேகம் எங்களுக்கு வேணும். ஆமா இல்லையா? அப்போ அது கொடுக்குற நேரம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதான் அங்க சொல்லுகிறார். வாசிங்களேன். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே பிரச்சனைகளை கிடக்குறாங்க, சோதிக்கப்படுகையில் சோதனை கொடிய தாரித்திரம் ஒண்ணுமே இல்லை. வீட்டுல போய் பார்த்தா தொடச்சு கிடக்கு. தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே சந்தோஷம் இதெல்லாம் இல்லாம இருக்கு. என்ன உண்டாது? ஆண்டவர் கொடுத்த பரிபூர்ண சந்தோஷம். ஆமா இல்லையா? அவர் கொடுத்து என்னது? வீடு தரித்திரமா இருக்கு, சந்தோஷம் நமக்கு இருக்கு. அதான் பிலிப்பியருக்கு சொல்லுகிற பொழுது என்னது? கர்த்தருக்குள்ள எப்பொழுது எப்படி இருக்கணும்? மறுபடியும் சொல்லுறேன், என்னது? இந்த தரித்திரம் தான் அடுத்து உங்களுக்கு அடுத்தபடியே கொண்டு வரும். ஆமா இல்லையா? அப்ப தேவன் சில நேரம் நம்மளை அப்படிப்பட்ட பாதையை கொண்டு போவாரானால் நீங்கள் முறுமுறுக்காதபடி சந்தோஷமா மற்றவர்களுக்கு செய்ய தொடங்குற பொழுது தேவன் பரத்திலிருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வாசிமாக 3 வருஷம். அது மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கிறாங்க. என்னத்தை கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த கொடுக்கிற விஷயம் அதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு முழு நம்பிக்கை வருகிறது. இன்றைக்கு நான் தரித்திரராக இருக்கிறேன், நாளைக்கு நான் என்னது ஐஸ்வர்யமாக இருப்பேன். ஆமாம் இல்லை? கொடுக்கலாம், கொடுப்போம். அவன் சேர்த்து வைக்கக்கூடாது. கொடுப்போம். கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கொடுப்பார். காத்திருப்போம், ஏதோ ஒன்று நடக்கும். ஒரு நாள் கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். ஆமே. வேதம் என்ன சொல்லுது? சிங்க குட்டிகள் காற்றடைந்து பட்டினியாக கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை குறைபடாது. கொடுத்து விட்டாங்கப்பா, பயங்கரமா கொடுத்துட்டாங்கன்னு தேவன் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ சொல்லி 20:35 வாசிங்க. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கணுமா? வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியமா? சொல்லுங்க. வாங்குறதை பார்க்கிலும் என்னதான்? கொடுக்கிறது தான் பாக்கியம். அவராமின்னு சொல்லுங்க. ஆமே. அதான் பிரதிபகாரம், உதவி. இதுதான் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 7 விதவையை கேட்கிற அதே மனுஷன் அந்த பணக்காரியை பார்த்து கேட்கிறா, உனக்கு என்னம்மா நான் செய்ய முடியும்? உனக்கு என்ன குறை? ஒன்றுமே தெரியல, நல்லா தானே இருக்கிறேன். ஒரு குறை இருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிள்ளை இல்லாத குறை ஒன்று இருக்கிறதுனா அது 2வது விஷயம். ஆமே. ஆனால் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னது? என்ன செய்யணும்? ஏதாச்சும் ஒன்று செய்யணும் சொல்லிட்டு வாசிங்க இந்த வசனத்தை. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். மற்றவங்க உதவி செய்வதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக சரி நீங்க என்ன செய்ய? வேலைகளுக்கு போய் வருமானங்களை ஏற்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை தாங்குவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. வராமல் சொல்லணும். கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் எப்படி இருக்கணும்? நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தணும். வாசிங்க. வாங்குறத பார்க்கிலும் கொடுக்கிறது என்னவா? பாக்கியமா. கொடுங்கள், அதுதான் சொல்றாரு. நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஆபிரகாமுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆசீர்வாதம். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம்? உன்னை ஆசீர்வதிக்கவே. அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். வாசிக்கிறார். கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். எல்லா விதத்திலும் ஆண்டவர் சொன்னபடி நீங்க இதை செய்ய கர்த்தரை ஆசீர்வதிப்பார். லூக்கா 6:38 வாசித்து நாம் அப்படியே ஜெபத்துக்குள்ளாக போயிடுவோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள்,
அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படியே இருக்கு. உங்களுக்கும் அதுதான் தெரியாம போச்சு. நீங்களும் கொடுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. நம்ம அப்படி அப்படி அப்படியே இருக்கு இல்லையா? அந்த வாசிங்க இப்போ நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வாசிங்க. கொடுங்க. உங்களுக்கும் சொல்லுங்க, எங்களுக்கும் ஆண்டவர் செய்வாரு. ஆமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். பாருங்க, நீங்க கொடுக்க பழகினாதான் மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க, உங்களுக்கும் என்னது அதை கொடுப்பாரு. அம்மாவில் அதான் அழகா சொல்றாரு. நீங்க வாசிங்க, இன்னொரு வாசிங்க பட்சலாம். கொடுங்க, முதல்ல செய்யணும், கொடுக்கணும். அப்பொழுது நீங்க கொடுக்குறீங்க, உங்களுக்கும் என்ன செய்யப்படும். ஆமே. அப்ப நீங்க கொடுக்குறீங்களே, அப்ப உங்களுக்கு என்னது, இப்ப நீங்க 10 ரூபா கொடுக்குறீங்க. இப்ப ஜெமிமாவுக்கு நான் 10 ரூபா கொடுத்துட்டேன்னா எனக்கு என்னது, நீங்க உங்க கணக்குப்படி என்னது 20 ரூபா வரும். ஆமாவே இல்லையா? நம்ம வழக்கப்படி என்னது, எனக்கு 20 ரூபா வரும். ஆமாவே இல்லையா? 20 ரூபாய் வரும். எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்ப நம்ம கொடுக்கிற நேரத்தான் சொல்றோம், உங்களுக்கும். அப்ப என்னது, நம்ம கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் பார்க்கிறான்னு, உங்களுக்கும் அவர் என்ன செய்வாங்க, உங்களை பெருக சொல்லுவாங்க. நீங்க இருக்கிறத உங்க திறமைக்கு தக்கதாக நீங்கள் கொடுக்கிற பொழுது கர்த்தர் பார்த்துட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது, ஆமுக்கு வரும், குளிக்கு. இந்த காணிக்கை பெட்டியில பாருங்க, அப்படியே செய்வாங்க. அப்படியே இந்த பேங்க்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, அப்படியே கொடுக்குவாங்க. ராமன் சொல்லுங்க, கைகளை செய்ய குளிக்கி பாருங்க. செய்ய மாட்டீங்களே, அதை அப்படியே தத்திரியமா சின்ன பேங்க்ல போய் காசை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இப்படி செய்யுங்க, ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. அப்போதான் வரும். ஒரு ஆக்ஷன், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் அவங்கெல்லாம் செய்யறவங்க என்ன செய்வாங்க, சும்மா போயிட்டு விளையாடுவாங்க, என்ன செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாசத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு சொல்லுங்க, அமுக்கி செய்வார செய்ய மாட்டாரா? செய்வார். சொல்லுங்க, ஆண்டவர் செய்வார். வாசி முடிச்சிருவோம். அமுக்கி குலுக்கி. இந்த கொஞ்சம் பிடிக்க சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் இருங்க. அப்படி என்ன செய்யுது, இந்த சாரி கதை என்ன செய்யுங்க, இந்த சாரியை கொண்டு போங்க சிஸ்டர். இடம் இல்லை, இல்லை சிஸ்டர், இங்கே கொண்டாங்க, கையை கொண்டாங்க. நான் என்ன செய்யறேன், இடம் வைக்கிறேன். இந்த சாரி இருங்களேன், இந்த சேட்டை இருங்களேன், இந்த அரிசி கொண்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். இந்த சின்ன கெப்பு இருக்கு, இந்த கெப்பில் என்ன செய்யணும், இதில் போ, அப்படி என்ன செய்யணும். அப்படி நிறைவாய் சந்தோஷமா கொடுக்கிற நேரம், ஒன்றுமே இல்லாத நாம அப்படி கொடுக்கிற நேரம் ஐஸ்வர்யத்தின் தேவன் என்ன செய்வார், படகுகளை திறந்து, ஆமா, நமக்கு என்ன செய்வார், இதை கொள்ளாதபடி நிரப்புற. வாசிங்களா? சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். என்ன செய்வாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த மாதத்திலே 2 பேரை பார்த்தோம். ஒரு ஸ்திரீ உதவி கேட்டால் அவளுக்கு என்ன செய்தார், எலிசா உதவி செய்தார். இன்னொரு ஸ்திரீக்கு உதவி செய்வதற்கு என்ன செய்தார், தாமதிக்கிறார். ஆமாவே இல்லை, என்ன செய்யலாம், ஆண்டவர் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டாரு. நம்மளும் இந்த வீட்டில் இருக்க இந்த அம்மாவும் என்ன செய்யறாங்க, ஆமா 3 வேலையும் சாப்பாடு என்ன எல்லாம் செய்யறாங்க. எதிரே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாஸ்டர் அப்படின்னா பாஸ்டர் தண்ணி கொண்டு வருவோம். அம்மாவே இல்லையா, எத்தனை மணிக்கு பாஸ்டர் குளிப்பீங்க, தண்ணி சுட வச்சு கொண்டு வந்துடுவோம். எல்லாம் அவங்களே செய்யறாங்க. அவங்க புருஷனுக்கு சந்தோஷப்படுறாங்க. நீ யாருக்கு ஊழியம் செய்யறாய், ஒரு பரிசுத்தவானுக்கு ஊழியம் செய்கிறாய். ஆமாவே இல்லை, இல்லைன்னா என்னது பாஸ்டர் வந்தோம், பாஸ்டரை பார்த்து குண்டிக்கே போகிறேன், என்ன அப்படி கேட்குறோம். வயசானவன் அவன் யோசிச்சானா, இல்லையே என்ன வேணுமாலும் செய்யுமா. ஏன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஊழியக்காரனை கனப்படுத்துறதுனால கர்த்தர் என்ன செய்வார், நம்மை கனப்படுத்துவார் சொல்லி ஆமென். அவர்களுக்கு ஏற்ற வேலையில் கர்த்தர் என்ன செய்தார், பிள்ளை குழந்தை கொடுத்தார். சரியா? வாசி மகள் 13:4-13 வாசி முடிச்சுவோம். அவன் கேயாசி பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும். உனக்கு நான் பார்த்தேன், இங்க கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு, நான் தான் உனக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். உதவி கேட்டு வந்திருக்கிறீங்க. இப்ப நான் இப்படி இருக்கிறேன், உன்னுடைய உதவியில உன்னுடைய தயவுல உன் வீட்டில் சாப்பிட்டுக்கு நான் இருக்கிறேன். இப்ப நான் வந்து என்ன செய்ய முடியாது, உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த கர்த்தர் உனக்கு ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் இந்த காலவில் என்னோடு கூட பேசினார்.
அதனால தான் நான் என்ன செய்ய உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். சொல்ற நேரம் எலிசாவுடைய வேலைக்காரன் சொல்லுகிறாங்க, நான் சொல்லுகிறாங்க, வாருங்களே வாசிங்களேன். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், கேஆர்சி அவனை கேட்டதுக்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அந்த அம்மா என்ன செய்றாங்க, மெயின்டைன் பண்றாங்க. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அழைத்துக் கொண்டிருப்பாய் என்றார். போது என்ன சொன்னாரு, நீ செய்த இந்த உபகாரத்துக்கு என் ஆண்டவர் என்ன செய்கிறான், பிரதி உபகாரம் செய்கிறான். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறான், ஆமென். ஆண்டவருடைய ஊழியக்காரனை நீங்கள் கனப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களுக்கு பிரதி உபகாரம் செய்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு நான் செய்த நன்மைகளுக்கு. நீங்கள் எத்தனையோ காரியங்களை செய்துட்டு யோசிச்சிருப்பீங்க, இந்த பாஸ்டருக்கு என்னென்னலாம் பண்ணணும், அந்த பாஸ்டர் நம்மளை கண்டுக்கிறவே இல்லை, அந்த பாஸ்டர் கண்டுக்கிற மாட்டாரு, பாஸ்டரை வீட்டுக்கு அனுப்புனாரு, அவர் உனக்கு பிரதி உபகாரம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமே. அது மனுஷனால் முடியாததை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை சபைக்காக, சபை காரியங்களுக்காக மற்றும் அநேக குறிப்புகளுக்காக நாங்கள் சுகப்படுகிறோமே. எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நமக்கு நன்றி நல்ல வாய்ப்புகளை கூறலாம். ஒரு நன்றி உணர்வோடு கர்த்தர் இந்த உபவாச நாளை நோக்கம் ஒரு முகாந்திரம் இல்லாமல் அல்ல, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். நான் வந்தது நல்லது என்று சொல்லும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வேலையிலே வந்து ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறார், உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஓ கர்த்தர் தாமே, ஆமே. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வான், இதாவாகி தேவன் கனப்படுத்துவார் என்று சொன்னீங்க. இந்த நாளில் வந்து ஊழியம் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமா அந்த இடத்துல அந்த ஊழியர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் அதிக காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். இந்த நாளில், இந்த மாதத்தில் ஆண்டவரே, உபவாச நாளை ஆண்டவரே தடைகளை நீக்கி ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே கர்த்தர் நீ செய்து முடித்தபடினால் நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாளை நடக்கிற திருவிருந்துக்காக நன்றி சொல்லுகிறோம், மலையாளர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. காலையிலே இந்த உபவாச நாளிலே
உபவாச நாளை நியமிங்கள் என்று சொன்னீங்க. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உபவாச நாளை நியமித்த இடங்களெல்லாம் கர்த்தரை வல்லமை வெளிப்பட்டது போல இந்த நாளில் நாங்கள் எந்தெந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஏறெடுத்தோமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து தேசத்தை ஆசீர்வதிங்கள், ஜனங்களை ஆசீர்வதிங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிங்கள், இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சபையார் ஒவ்வொருவரையும் கடந்து ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தொடர்ந்து பொறுப்படுங்கள். இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு இந்த நாட்களிலே சாதகமாக்கி கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே மே மாதம் அநேக உஷ்ணங்கள் இருக்கும், ஆனாலும் தேவன் உங்கள் பகுதியிலே ஆண்டவரை குளிர்ச்சியை கொடுத்திருக்கிறீங்க. அதன்படியாக தேவன் யாருக்கும் எந்த வியாதிகள் பலவீனங்கள் ஒன்று ஒருவரை சேதப்படுத்தக்கூடாது. இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கள். தேசத்தின் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்கள். வருமானங்களை பெருக செய்யுங்க. வரும் காலங்களிலே ஆண்டவரே நடக்க இருக்கிற எல்லா காரியங்களும் நன்மையாக காண கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் எங்கள் தமிழ்நாட்டின் ஜனங்கள் நன்மையானதை ஆண்டவரை அனுபவிக்க தேவன் நல்ல ஒரு தலைவரை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அவர் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அதுக்காக நாங்கள் மீண்டும் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நடத்துங்க தகப்பனே. உங்களுடைய ஆளுகை எங்கள் தமிழ்நாட்டை ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவை, உங்களுடைய ஆண்டவரே மகிமை தமிழ்நாட்டில் வெளிப்படட்டும். ஆண்டவரே பரலோகத்தில் செயல்படுவது போல பூலோகத்தில் ஆகிய தமிழ்நாட்டில் செயல்படட்டும். ஆண்டவரே அதற்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கும்படி சொல்கிறோம். ஆண்டவரே ஒன்றும் ஆண்டவரே தேசத்துக்குள்ளே புகழாக இருந்தது. ஆண்டவரை வேலி அடைக்கிறோம். ஆண்டவர் வேலி அடைக்கிறோம். சத்துருக்குடி போகாதபடிக்கு நாங்கள் வேலி அடைக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் ஆண்டவரே ஊழியர்களுக்கு இனி எந்த தடைகள் வரக்கூடாது. விசாலமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் ஆண்டவரை ஊழியர்களை எழுப்புங்க. ஆண்டவரே கர்த்தாவை நாங்கள் புரிதமாக ஊழியம் செய்வதற்கு தேவன் தானே சுயாதீனமாக இந்த ஊழியங்களை செய்வதற்கு தேவங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்ய தகப்பனே. ஆமாம் ஆண்டவரை தமிழ்நாட்டில் இருந்து ரட்சிப்பு அப்படியே ஆண்டவர் இந்தியா தேசத்துக்கு காஷ்மீர் வரைக்கும் கடந்து போகட்டும். பாதுகாப்பு உண்டாகட்டும். போகிறேன் ஆண்டவரே தமிழ்நாடு தமிழ்நாடு கர்த்தர் அசைப்பார். ஊழியர்களை எழுதி பிரகாசிக்க செய்வார். உபத்திரவங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும், போராட்டங்கள் வரும். நிலைத்து நிற்கிறவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. தேச தலைவர்களை ஆசீர்வதிங்க. தேசங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். தேச தலைவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இந்த கட்சிகள் வேறுபட்டு கிடக்கிற சூழ்நிலையெல்லாம் மாற்றுகிறார்கள். ஒரே நாடாக, ஒரே தேசமாக, ஒரே மொழியாக மாறும். எல்லாருக்கும் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க ஆண்டவரே. மதத்தினால், மொழியினால், இனத்தினால், சாதிகளினால் பிரிந்து போகாதபடிக்கு தேசத்தில் ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே ஒரு யூனிட்டி உண்டாகட்டும். அது கர்த்தரால் உண்டானது சொல்லத்தக்க தேவன் கிருபை பாராட்டுகிறார். பொருளாதார நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.